முதலில் ஸ்ரீ ராகவன் அவர்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு திருப்புகழ் இஸ் அன்பேரலல். அவர் டெல்லியில இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த திருப்புகழ் பாடுவதற்காக besides his daily occupations, he spent all his lifetime to make people sing. He was a great musician, had very good grasp of the subject matter. With understanding, he taught them all in different ragas. I don't know whether these ragas were originally, but when you hear people singing, I don't think that each Tirupugal is the raga he had chosen is the most appropriate. The content and the composition say that this is the most appropriate raga. We pay tributes to him. We all owe to him our gratitude, and he will be remembered for generations. Those who have any understanding of Tirupugal, well, he will be remembered by them. This Arulagirinathar was an extraordinary musician. He was Tyagaraja, he was Dikshita, he was Shastri, everything. He was an intellectual giant. He had so much talent. It's amazing his concept of Laya was, understanding of Laya was amazing. And besides his contribution to the rich Bhakti literature we have in Tamil, his contribution to music is equally to be applauded. Very profound music. அதனால்தான் இந்த திருப்புகழ் என்பவர்களெல்லாம் பாடும்பொழுது இந்த இருக்கக்கூடிய பாடுபவர்களுக்கும் ஒரு ஆனந்தம், கேட்கிறவர்களுக்கும் ஆனந்தம். அர்த்தம் புரியுறது கஷ்டமையா. ஆறும் ஆறும் மஞ்சும் 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 மஞ்சும். வேற ஒரு பாட்டு உண்டு, பாடுவல. ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும் யாராவது பாடுவாள? ஐ லைக் டு ஹியர் தட். பாடுங்க. ஆறும் ஆறும் மஞ்சும் மஞ்சும். ஜஸ்ட் a few amazing. ஆறும் என்ன புரியும்? ஆறும் ஆறும் மஞ்சும் 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 ஆறும் நாளும் அப்படின்னு சொன்னா என்னத்த புரியும்? அதெல்லாம் கூட்டினா 96 வருது, 96 வருது. நான் கூட்டினேன் 96 வருது. ரெடியா? பாருங்க பாருங்க. அதே
கூட்டினா 96 வருது. இந்த 6, 6, 12, 12, 17 மாதிரி கூட்டிகிட்டே வந்தா then there is 6, 4. The 4 6s, that means 24. இதெல்லாம் சேர்த்து 96 வருது. இந்த 96 தத்துவங்களை கொண்ட இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் துன்பங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை சொன்னார் மாதிரி அப்பால் இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடியவன், அவனை பிடிச்சாதான் துன்பங்கள் போகும் அப்படின்னு இந்த புகழ்னு சொல்லும் பொழுது ஸ்துதின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல ஸ்துதின்னு சொல்றோம், சூக்தம்னு சொல்றோம், ஸ்தவம்னு சொல்றோம். அந்த ஸ்துதியில என்ன இருக்குன்னா பகவானுடைய விபூதிகளை நம்ம சொல்றோம். பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தனவான், குணவான் அப்படின்னு சொல்லும் பொழுது தனம் இருப்பவன் தனவான் வாளா, குணவான் குணம் இருப்பவன், பலவான் பலம் இருப்பவன். பகவான் சொன்னா யாருக்கு பக இருக்கிறதோ, இப்ப நமக்கு பகங்கிறது தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். பகதான் இது. பகங்கிறதுல ஐஸ்வர்யமும் ஸ்ரீயம் ஞானமும் வைராக்கியமும் யசஸ் ஒரு வார்த்தை, வீரியமும் யசஸும், இந்த 6 ஷட் ஐஸ்வர்யம் சொல்றது. இந்த 6 சமக்கிரமாக யாரிடம் இருக்கிறதோ, சமக்கிரம் சொன்னா there is nothing left to be desired. It's limitless. The one who has limitless. நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஐஸ்வர்யம்னு இருக்கு. யாருக்கு இல்ல ஐஸ்வர்யம்? எறும்பு இருந்ததுன்னா, ஒரு எறும்பு அதுல யோகான் ஐஸ்வர்யம். எறும்பு வெளியில இருக்கும் பொழுது ஐஸ்வர்யம். நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டு an ant, you have ஐஸ்வர்யம். You can do whatever the ant, you can destroy it. You can help it out also. If it is struggling in a puddle of water, you can help it out. Easy புண்ணியம். பெரிய கஜேந்திர மோட்சத்தை பத்தி நம்ம பேசுறோம். பகவான் வந்தார்னு சொல்லிட்டு இந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு, கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு பகவான் வரணும், நாராயணன் வரணும். இந்த பிப்பீலிக்காங்கிற எறும்பு இருக்க, இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போருமே, உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்கு, அதை காப்பாற்றி சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அதை காப்பாற்றணும். What I say, you can be indifferent to it, you can help it out, so you have got ஐஸ்வர்யம். பட் இந்த எறும்பு காலுக்குள்ள போதுன்னா நம்ம ஐஸ்வர்யம் போச்சு, அவ்வளவுதான். நம்முடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுதான். வெளியில இருக்கிறவர்கள் தான் ஐஸ்வர்யம். அதனால அவர் ஐஸ்வர்யம் இஸ் லிமிட்டெட், அல்பம். அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீ வெல்த் அல்பம். ஞானம், our knowledge is up to one more question, alpha. Any knowledge, one more question, pochu avadha, alpha. Jnanam alpam, Shri alpam. அதே மாதிரி நம்முடைய வீரியம், to create, to sustain, to take back a big problem. நிறுத்துறதும் கஷ்டம், ஆரம்பிக்கிறது சில பேருக்கு கஷ்டம், ஆரம்பிச்சுட்டா நடத்துறது சில பேருக்கு கஷ்டம். நிறுத்துறானா நடத்த முடியாது. இது பேச்சுக்கெல்லாம் கூப்பிட்டோம்னா
நிறுத்த முடியாத ஒரு பாவம். அது நிறுத்துறது கஷ்டம். இந்த உலகத்துல திருஷ்டி ஸ்திதி பிரளயம்ங்கிறது சம்ஹாரம்ங்கிற இந்த 3 காரியங்களிலும் சாமர்த்தியம் உள்ளவன் அவனுக்கு இருக்கக்கூடிய வீரியம் சமக்ரம் வீரியம், தென் சமக்ரம் யசஸ். சமக்ரம் ஐஸ்வர்யம், சமக்ரா ஸ்ரீஹி. இந்த சமக்ரம் யசஸ் சொன்னார். யசஸ்னா விபூதி, விபூதினா குளோரி. ஒரு குளோரி, எனி குளோரி, எனி குளோரி விபூதினா வராது பாடக்கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னா அது ஒரு விபூதி. அந்த விபூதி அந்த மனிதனுக்கு உடையது, அந்த மனிதரை அந்த நபரை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா உண்மை தெரியலே அர்த்தம். உண்மை இல்லாத சமாச்சாரம். That is a wrong perception, because everything is given, body is given, mind is given, and the faculty of thinking, so grasping the melodies etc. is given, and the melodies are given. இந்த ஆகாசத்துல நாதம் அபிவியக்தமானது, அந்த நாதத்துல இந்த ஸ்வரங்கள் அபிவியக்தமானது, அந்த ஸ்வரமானது certain ஆரோகணம் அவரோகணம் creates a given melody. It is not created by anybody. It is Bhagavad Vibhuti. The whole thing is Bhagavan. It's a Bhagavad Vibhuti. And then your capacity to sing also is given. It doesn't belong to anybody. If you have inherited genetically, then the origin of genetics, where is that? It's all Bhagavan. Everything is given. And therefore, there is all vibhutis belong to Parameshwara. Adan Tirupugal. Tirupugal சொன்னாலே ஸ்துதி and ஸ்துத்யா. அந்த ஸ்துதி என்பது நம்ம பெரிய விஷயங்கள் எடுத்து சொல்றது, விபூதி எடுத்து சொல்றது. அது யார போய் சேரணும், யாரை சேர்ந்தது அது ஆண்டவனுக்கு தான். புகழ்ங்கிறது நாட் சேஞ்ச், விபூதி, யசஸ், புகழக்கூடியவர். அது ஆண்டவன் நம்மகிட்ட இருந்தாலும் அதை ஆண்டவனுடைய புகழாக விபூதியாக பார்ப்பதுதான் மேன்மை, உண்மை. இந்த உண்மையானது நமக்கு புலப்படும். திருப்புகழை படித்து அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த உண்மையானது புலப்படும். இதுவும் ஆண்டவனுக்கு தானா, இதுவும் ஆண்டவன் தானான்னு சொல்லி படித்து முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவனுடைய புகழ்தான் இருக்கும். நம்முடைய அகங்காரம் போடும். அகங்காரத்துலதான் தகராறே. அது போடும். ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் இருந்தான். இந்த ஸ்கல்ப்டர் ஒரு ஸ்தபதி. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு ஒரு அஸ்ட்ராலஜர். இந்த அஸ்ட்ராலஜர் சில அஸ்ட்ராலஜர் இந்த ஏதாவது சொல்லுவான், அது பலிக்கும். இப்போ இந்த அஸ்ட்ராலஜர் வாஸ் வெரி வெரி பாப்புலர், ஃபேமஸ் ஃபார் ப்ரெடிக்டிங். He told him, உனக்கு நாள் நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கும். நீ இந்த
6 மாசம் கழிச்சு அமாவாசை அன்னைக்கு உனக்கு உனக்கு முடிஞ்சிடும், காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். இவன் என்ன பண்ணா, இவனுக்கே அவன் பேர்ல நம்பிக்கை உண்டு. He didn't want to die. He wanted to survive. என்ன பண்ணா, இவன் மாதிரி ஒரு another 9 statues he created. And then the 10th one, and the theater the 9 statues வச்சுட்டு இந்த 10th பிளேஸ்ல அந்த நாள் வந்த உடனே டைமும் விட்டுட்டான். அந்த டைத்துல இவன் உட்கார்ந்து இருக்கான். இந்த யமதூத்தங்கள்லாம் வந்துட்டான். கரெக்ட் தான், உண்மைதான். யமதூத்தம் வந்துட்டான், ஐசில் போறதுக்கு வந்துட்டான். வந்தாக்க இவங்க 10 பேர் உட்காந்துருக்கான். அவன் ஐடென்டிட்டி கார்டெல்லாம் பார்த்தாக்க எல்லாரும் ஒரே தினசா இருக்கு. கட்டுக்கிட்டு போய் வேற யாராவது அழைச்சிட்டு போயிட்டா அப்போ டிஸ்மிஸ் பண்ணிடுவான் யமதர்மராஜ். ஸோ இந்த 10 பேரும் ஒரே தினசா இருக்கான். இது என்ன பிரம்ம சிருஷ்டியில இது மாதிரி ஒரு நாள் தப்பு நடக்காது. ஏதாவது ஒரு கோணல் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இது என்ன எல்லாரும் ஒரே டிட்டோவா இருக்க, இது என்ன தகராறு? யாரு இதுல உண்மை, யாரு இதுல உண்மை இல்லை? எல்லாருக்கும் தகராறு உண்டு. பெரிய நிபந்தூதெல்லாம் இவன்ட்டு போய் சொல்லிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் ஒரே தினசா இருக்கான. ஒரே தினசா எப்படி இருக்க முடியும்? அது தப்பு. நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் தான் அனுபவம் உள்ள ஒரு ஆச்சை. இவர் வந்துட்டார். இவர் பார்த்தா அவருக்கும் கன்ஃபியூஷன். இந்த 10 பேர் அப்படியே இருக்கான். இவன் அப்படியே உட்காந்துறான். அது கத்துக்கணும். நான் உட்காருவேன், கண்ணு பிளிங்கே இல்லாம உட்காரணும். அது கத்துக்கணும். அது அப்பதான் முடியாது, சரியா வராது. உட்கார அப்படி பிளிங்க் பண்ணாம உட்காந்துட்டான். யமதர்மராஜன் அந்த ஸ்டுடியோ நெருப்பர் நின்று, ஆஹா இது பிரம்ம சிருஷ்டி இல்லை, இது ஒரு பெரிய விஸ்வகர்மா தான் பண்ணிருக்கான், பெரிய ஸ்தபதி பண்ணிருக்கான். இது மனிதனால பண்ண முடியாது. இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மாயன் இருக்கானே, இந்த மாயன் தான் பண்ணிருக்கான். இந்த மாயன் தான் பண்ணிருக்கான். இது மாயனுடைய சிருஷ்டி, அவனாலதான் பண்ண முடியும். இந்த மனுஷ லோகத்தில் இருக்கிறவங்க யாராலையும் இது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. மாயன் தான் பண்ணினான். இவனுக்கு பிளட் பிரஷர் ஏறிட்டே இருக்கு. இது மாயன் பண்றான். மாயன் பண்ணோன்னு ஏ மாயா, நீ என்ன எப்பேற்பட்ட ஸ்தபதியப்பா நீ அப்படின்னு சொல்லும் போது, மாயனா நான் பண்ணையா, வாயா போலான்ட்டான். அவ்வளவுதான். அகங்காரம் வந்ததுன்னா மிருத்யு தான். அகங்காரத்தான் மிருத்யு இருக்கிறார். அகங்காரம் போறதுக்கு ஆண்டவனுடைய விபூதி புகழ், திருப்புகழ், அது நமக்கு ஊறணும், உடம்புல ஊறணும், பாடி பாடி ஊறணும். அந்த எந்த glory that one is able to talk, one is able to listen, one is able to understand, whole thing is with Bhagavad Gita. இந்த திருப்புகழ் கான்பரன்ஸில்
invoking the blessings of Arunagirinatha and the one who compiled these Tirupugal and presented to us in Vadakapattu. There was one Vadakapattu Pillaiva. So, invoking their blessings and Raghavan's blessings, I am very happy to inaugurate this conference. Wish you all well. Om Tat Sat.